ஆர்ச்சர் ஓடி வர்றான்னு எனக்கு கண்டிப்பா தெரியும் ரன் அவுட்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பேட்டை தூக்கின்னு உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே அந்த மாதிரி ஸ்டைல் அந்த ஐட்டம் வச்சுன்னு நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்ட்ரைக்கர் வந்து யார்கரை டிக் பண்ணி அடிச்சுட்டு 2வது ரவுண்ட் ஓடினார் ஃபுல் ஸ்பீட்ல. இவர் என்ன ஸ்பீட்ல தலை தெரிய ஓடணும், மெதுவா அப்படியே ரோஜா பூ கார்டன்ல ஓடின மாதிரி ஓடுனார். இஸ் இன்ஸ்பயர்ட் பை ஷர்துல் தாக்கூர். அவர் வந்து கட்சியில சிஎஸ்கே ஒரு பால் லாஸ்ட் பால் ரெடி பண்ணார் கட்சியில அப்படி போய் அது எப்படி ஓடணும்ன்ற நான் சொன்னா, ஒரு கையில பேட்டு ஒரு கையில உயிரை பிடிச்சிருக்கணும், அந்த மாதிரி ஓடணும். பிட்வீன் லைஃப் அண்ட் டெத் மாதிரி ஓடணும் அது. அதுக்கு அது டிஎம்எஸ் ஒரு பாட்டு தான் சொன்னார். நான் ஒரு பாட்டை வந்து பையனுக்கு பேச்சு வரணுன்றதுக்காக ஒரு பாட்டை உயிரை கொடுத்து பாடுறேன். என் பையனுக்கே பேச்சு வராத மாதிரி நான் பாடுறேன் அந்த பாட்டு பையனுக்கு பேச்சு வரணும். ஆனா அதுல நடிக்கிற ஹீரோ வேற ஏதோ ஒருத்தன் வீட்டுல எவனுக்கோ பேச்சு வரல அப்படின்ற மாதிரி வாய செய்யறான். அது மாதிரி இது வந்து உங்க டீம் நீங்க ஜெயிக்கணும் உயிரை கொடுத்துட்டு போய் டேஷ் பண்ண வேணாமா? ரிங்கு எப்படி வராரு? ரிங்கு எப்படி பவுண்டரியில ஃபீல்டிங் பண்றாரு? இந்த கட்சி ரன் அவுட் ரிங்குக்கு தவிர வேற யாட்டியா போயிருந்தா ஒரு ரன் அவுட் கிடையாது. அதுதான் டீம் அதுதான்.